ரா ராவை மொழிவதற்குரிய சட்டங்கள் 2. தஃஹீம், வல்லினமாக நிறைந்த சத்தத்துடன் அழுத்தமாக ஓதுவது வல்லினம். தர்கீக், மெல்லினமாக மிருதுவாக ஓதுவது. தஃஹீம், அடர்த்தியாக அழுத்தமாக வல்லினமாக எல்லாம் சொல்லலாம். தர்கீக், மெல்லினமாக மிருதுவாக. தஃஹீமாக, வல்லினமாக ஓதும் சட்டங்கள். ரா ரா என்ற எழுத்து ஃபத்ஹா அல்லது தம்மா அல்லது ஃபத்ஹத்தைன் அல்லது லம்மத்தைன் பெற்றிருந்தால், ராவுக்கு மேலே ஜபர் இருக்குது, ராவுக்கு மேலே பேஷ் இருக்குது, ராவுக்கு மேலே தோ ஜபர் இருக்குது, அல்லது ராவுக்கு மேலே தோ பேஷ் இருக்கு. ரொம்ப லேசான சட்டம் இது. தஃஹீமாக வல்லினமாக ஓத வேண்டும். ரப்பனா, ரா ரா ரப்பனான்னு கிடையாது. ரப்பனா ருபமா தபாரக ருசுலுஹு தைரன் ஹபீர். ரா 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 ரா, இது மெல்லின ரா. ரா ரப்பனா ருபமா தபாரக ருசுலுஹு தைரன் ஹபீர். ஷத்து செய்யப்பட்ட ராவில் ஃபத்ஹா லம்மா, ஃபத்ஹத்தைன் லம்மத்தைன் இருந்தாலும் தஃஹீமாக ஓத வேண்டும். சத்து கணக்கில் எடுக்கக்கூடாது. சத்துக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்க்கணும். தோ பேஷ் இருக்கா, சிர்ருன், தோ ஜபர் இருக்கா, சிர்ரன், ஜபர் இருக்கா, மர்ர பேஷ் இருக்கா, யமுர்ரு. ரா சுக்குன் பெற்று, இது ரொம்ப ரேசு. அந்த எழுத்தில் போய் ஜபரா பேஷா, தோ ஜபரா தோ பேஷா, உடனே தஃஹீம். 3வது ரா சுக்குன் பெற்று அதற்கு முன்னால் உள்ள எழுத்து ஃபத்ஹா அல்லது லம்மா பெற்றிருந்தால் தஃஹீமாக வல்லினமாக ஓத வேண்டும். பர்குன், குர்ஆனுன், மர்யம், அல் ஃபுர்கான் எல்லா ரேலையும் சுக்குன் தான் இருக்குது. சுக்குன் இருந்தால் நம்ம ஹரக்கத்தை பார்க்க முடியாது தானே. முன்னால் உள்ள எழுத்தில் உள்ள ஹரக்கத்தை பார்த்துக்கணும். பா, கு, மா, ஃபு எல்லாமே இப்போது படித்தது எல்லாம் தஃஹீம். 4வது ராவும் சுக்குன் பெற்று அதற்கு முன்னால் உள்ள எழுத்தும் சுக்குன் பெற்று அதற்கு முன்னுள்ள எழுத்தில் ஃபத்ஹா அல்லது லம்மா இருந்தால் தஃஹீமாக ஓதணும். அஸ்ர், யுஸ்ர், ஹுஸ்ர், நார், தஹூர். ரேக்கும் சுக்குன் இருக்குது, சீனுக்கும் சுக்குன் இருக்குது.
மா கபுல்ல ஃபத்தஹ இருக்குது. இந்த 4 சட்டமும் தஃஹீம் தான். ஷார்ட்டாக எப்படி எழுத்துலேயே ஜபர் பேஸ், டோ ஜபர் தோ பேஸ், அப்புறம் சத்து போட்டு அதுக்கு மேலே ஜபர் பேஸ், தோ ஜபர் தோ பேஸ். அடுத்து சுக்குன் பெற்று இருந்தாரா மா கபுல பார்க்கணும். அங்கேயும் ஃபதஹா லம்மா இருந்துச்சுன்னு சொன்னால். 4வது அந்த ராவுலையும் சுக்குனு முதல் எழுத்துலையும் சுக்குனு இருந்துச்சுன்னா அதுக்கு முந்தைய எழுத்துல பார்க்கணும். ஜபர் பேஸுக்கு சுருக்கமாக ஜபர் பேஸ் இருந்தாவே தஃஹீம்னு தெரிஞ்சு போச்சு. 5வது சுக்குன் பெற்ற ராவிற்கு முன்னுள்ள எழுத்தில் அசலான கஸ்ரா இருந்து, சுக்குன் பெற்ற ராவிற்கு முன்னுள்ள எழுத்தில் அசலான கஸ்ரா இருந்து அந்த ராவுக்கு பிந்தி காஃப், சாது, தா போன்ற எழுத்து இருந்தால் தஃஹீமாக வல்லினமாக ஓத வேண்டும். மிர்சாது, கிர்தாஸ், ஃபிர்கா. இங்கே ரா இருக்குது, ராவுக்கு முந்தி கஸ்ரு இருக்குது. பொதுவாக கஸ்ரு இருந்தாவே மெல்லினன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கஸ்ரு விதிவிலக்கு. ஏனென்றால் ராவுக்கு பின்னால் இருக்கிற சாதை பார்க்கணும், ராவுக்கு பின்னால் இருக்கிற தாவை பார்க்கணும். இந்த 3 எழுத்து தான் பார்க்கணும். ராவுக்கு பின்னால் இருக்கிற காஃபை பார்க்கணும். மிர் சாது, கிர்தாஸ், ஃபிர்கா. அதாவது ராவுக்கு கஸ்ரு இருந்தால் மெல்லினம், ராவுக்கு மா கபுல்ல எல்லாம் மெல்லினம். ஆனால் இந்த கஸ்ருக்கு மட்டும் பொது விதியிலேருந்து மாறுது. மீ இருக்குது, ஆனால் மிர்ங்கணும். காரணம் என்னென்னா பின்னால் சாது இருக்கிறதுனால. சாது, தா, கா, இந்த குவியல் எழுத்து இருக்குதே, சாது, தா, கா, இந்த 3 எழுத்து வந்துச்சுன்னு சொன்னால் இந்த கஸ்ரு கொஞ்சம் ஒஸ்தியாய் ஜபர் மாதிரி சட்டம் வந்துடும். 5 சட்டமும் தஃஹீம் தான். 6வது சுக்குன் பெற்ற ராவிற்கு முன்னுள்ள எழுத்தில் தற்காலிக கஸ்ரு இருந்தால் 5வது சட்டத்தில் அசலான கஸ்ரு தஃஹீமாக வல்லினமாக ஓத வேண்டும். இர் தலா, அமிர் தாபு, ரப்பிர் ஹம்ஹுமா, இர்ஜி. இந்த முதல் எழுத்தில் இருக்கிறதெல்லாம் ஆரிலி கஸ்ரு தான், அசல் கஸ்ரா இல்லை. சரி, தர்கீக்காக மெல்லினமாக மிருதுவாக ஓதும் இடங்கள். ரா என்ற எழுத்து கஸ்ரா அல்லது கஸ்ரத்தைன் பெற்றிருந்தால் தர்கீக்காக மிருதுவாக ஓத வேண்டும். ரிஜாலன் ரீஹுன் ரிஸ்கன் மின் கைர். ரிஜாலன், ரிஜாலன் சொல்லக்கூடாது, ரிஜாலன் ரீஹுன் ரிஸ்கன் மின் கைர். நம்ம எல்லாரும் மெல்லினமாக தான் ஓதிட்டுருக்கோம், தர்கீக்காக தான். கஸ்ரு இருந்தால் தான் தர்கீக்காக ஓதணும். ரிஜாலன்,
ரிஜாலன் என்று சொல்லக்கூடாது. ரீஹுன் எப்படி சொல்லக்கூடாது? ரீஹுன் என்று சொல்லக்கூடாது. ரிஸ்கன் மின் ஹைர். 2 தர்பிக்கு 2. ஷது செய்யப்பட்ட ராவில் கஸ்ரா அல்லது கஸ்ரத்தன் இருந்தால் தர்கீக்காக மிருதுவாக ஓத வேண்டும். துர்ரியுன் துர்ரியுன் பிலுர்ரில்லா மின் ஷர்ரி. 3 சுக்குன் பெற்ற ராவுக்கு முந்தைய எழுத்தில் அசலான கஸ்ரா இருந்தால் தர்கீக்காக மிருதுவாக ஓத வேண்டும். அன்திர் ஃபிர்அவுன் ஃபிர்அவுன் ஃபஸ்பிர். ராவும் சுக்குன் பெற்று அதற்கு முந்தையுள்ள எழுத்தும் சுக்குன் பெற்று அதற்கு முன்னுள்ள எழுத்தில் கஸ்ரா இருந்தால் தர்கீக்காக மிருதுவாக ஓத வேண்டும். ஹிஜ்ர் சிஹர் ஹிஜ்ர் சிஹர். 5 ரா சுக்குன் பெற்று அதற்கு முந்தையுள்ள யாவும் சுக்குன் பெற்று அதற்கு முந்தையுள்ள எழுத்தில் ஃபதஹா இருந்தால் தர்கீக்காக ஓத வேண்டும். இங்கே தான் மாறுது. ஃபதஹா இருக்குது முந்தைய எழுத்தில். அங்கே கொஞ்சம் பாரு, 4வது சட்டத்தை பாரு. தஃபீஹ் மொழி 4வது சட்டத்தை பாரு. ராவும் சுக்குன் பெற்று அதற்கு முன்னால் எழுத்தும் சுக்குன் பெற்று அதற்கு முன்னால் எழுத்தில் ஃபதஹா அல்லது லம்மா இருந்தால் தஃபீஹின் பட்சமாக அஸ்ரு யுஸ்ரு ஹுஸ்ருன்னு சொல்லி. ஆனால் இந்த யா இருந்து முந்தைய எழுத்தில் யா இருந்து ஃபதஹா இருந்தால் அந்த தஃபீஹின் தர்கீக்கா போயிடும். இந்த இடத்தையும் அந்த 4வது தஃபீஹ் மொழி 4வது சட்டத்தையும் தர்கீக்குடைய 5வது சட்டத்தையும் ஜாயின் பண்ணி பார்க்கணும். ஆமாம் ஃபத்தஹா பொதுவாக ஃபத்தஹா இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வல்லினமாக தான் ஓதும். கஸ்ரா இருந்தால் சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் ஃபத்தஹா இருந்தால் வல்லினம், கஸ்ரா இருந்தால் அதில் இடையில உள்ள சட்டங்கள்லாம் எல்லாம் ஜாயின் பண்ணி பார்த்தாலும் இதுதான் மூலம். ஆனால் இந்த இடத்துல ஹா சுக்குனுக்கு முந்தி ஹா நமக்கு தெரிஞ்ச சட்டத்தில் ஃபத்தஹா இருந்தால் வல்லினமாக தான் ஓதணும். இந்த இடத்துல ஏன் மெல்லினமாக ஓதுறோம்னா ஏன் வந்ததுனால. மஜ்ரேஹா மஜ்ரேஹா உடைய ராவை தர்கீக்காக மிருதுவாக ஓத வேண்டும். மஜ்ரேஹா. தஃபீம் தர்கீக் 2 விதமாக ஓதும் இடங்கள். இதுவும் இஷ்டம். ரா சுக்குன் பெற்றிருந்து அதன் முந்தைய எழுத்தில் அசலான கஸ்ரா இருந்து அதன் பிந்தைய எழுத்து கஸ்ரா பெற்ற கா இருந்தால் தஃபீமாகவும் தர்கீக்காகவும் ஓதலாம். குல்லு ஃபிர்கின் குல்லு ஃபிர்கின் குல்லு ஃபிர்கின். ரா சுக்குன் பெற்றிருந்து அதன் முந்தைய எழுத்து சுக்குன் பெற்ற சாதாக பாவாக இருந்து அந்த ராவில் நிறுத்தி ஓதினால் 2 விதமாக ஓதலாம். மிஸ்ர் மிஸ்ர் ஐனுல் கித்ர் கித்ர். சுருக்கமாக ஃபதஹா லம்மா அதனுடைய துணை பிரிவு இருந்தால் தஃபீமாக ஓதணும். கஸ்ரா அதனுடைய துணை பிரிவு இருந்தால் வல்லினமாக ஓதணும். இந்த பாடம் 16 சுருக்கம் தான். ஃபதஹா லம்மா அதனுடைய துணை பிரிவு இருந்தால் வல்லினமாக ஓதணும். கஸ்ரா அதனுடைய துணை பிரிவு இருந்தால் மெல்லினமாக ஓதணும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.
أعوذ بالله من الشيطان الرجيم. نر نر را تفخيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن الرحيم. ரா ரா மற்றதெல்லாம் மறந்துடு, ஃபத்தஹா இருக்கு. சத்து போட்டு அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். அலம் தர தர அலம் தர ரப்புக் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். அலம் மீம் சாக்கினுக்கு பின்னால் மீமு பா அல்லாத எழுத்து வந்திருக்கிறதுனால இல்ஹார ஷஃபவி ஒன்றா செய்யாமல் ஓதணும். தர ராவுக்கு ஃபத்தஹ் இருக்கிறதுனால தஃபீமாக ஓதணும். ரப்புக ராவுக்கு ஃபத்தஹ் இருக்கிறதுனால தஃபீமாக ஓதணும். ஃபீல் மத்துடைய எழுத்து யாவுக்கு பின்பு நிறுத்துறதுனால லாமுக்கு சுக்குன் வைக்கிறோம். மத்துல் ஆரிதல் சுக்கூன் 2-4 ஹரக்கத் நீட்டி ஓதலாம். மீமுல ஒரு சட்டம் இருக்குது, ராவுல ஒரு சட்டம் இருக்குது. ஃபீல் மத்துடைய எழுத்து வந்ததுனால 3 சட்டம் இருக்கு இந்த ஆயத்தில். நாளைக்கு சொல்லணும் கரெக்டாக. அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல். அலம் மீம் சாக்கினுக்கு பின்னால் மீமு பா அல்லாத எழுத்து வந்திருக்கிறதுனால ஒன்றா செய்யாமல் இல்ஹார் ஷஃபவி ஓதணும். ஏஜு ஏஜு கொத்துபு ஜத்துடைய எழுத்து கல்கலா செஞ்சு ஓதணும். கைதஹும் ஃபீ மீம் சாக்கினுக்கு பின்னால் மீமு பா அல்லாத எழுத்து வந்திருக்கிறதுனால இல்ஹார் ஷஃபவி ஒன்றா செய்யாமல் ஓதணும். தضلீல் நிறுத்துறதுனால ஆறில் சுக்குன், இங்கே மத்துல் ஆறில் சுக்குன் 2-4-6 ஹரக்கத்துகள் நீட்டி ஓதணும். تضليل وأرسل عليهم طيرا أبابيل. وأرسل عليهم طيرا أبابيل. ததுலீலும் வ தன்வீனுக்கு பின்னால் இதுகாம் பில் ஒன்னாவுடைய வா வந்திருக்குது. இதுகாம் செய்து ஒன்றா செய்து ஓதணும். அருசல ரா தஃபிகின் மா கபுல்ல ஃபத்தஹ் இருக்கிறதுனால. அலைஹிம் தை மீம் சாக்கினுக்கு பின்னால் பா மீம் இல்லாத எழுத்து வந்திருக்கிறதுனால அல்லாத ஒன்றா செய்யக்கூடாது. அபாபீல் மத்துல் ஆறில் சுக்குன். தைரன் தன்வீனுக்கு பின்னால் இதுகாம் விலா ஒன்னாவுடைய
தன்வீனுக்கு பின்னால் இல்ஹாருடைய ஆ வந்திருக்கிறதுனால தைரன் ஆ. தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல். ترميهم بحجارة من سجيل. மீம் சாக்கினுக்கு பின்னாலே பா பேர் என்ன? இஹ்ஃபா ஷஃபவி அதானே, ஒன்றா செஞ்சு ஓதணும். மீம் சாக்கினுக்கு பின்னால் பா வந்திருக்கிறதுனால மீம் சாக்கினுக்கு ரெண்டே தான், மீம பா. ஹிஜாரத்தின் மின் தன்வீனுக்கு பின்னாலே இதுகாம் பில் ஒன்னாவுடைய மீம் வந்திருக்கிறதுனால ஒன்றா செஞ்சு இதுகம் செஞ்சு ஓதணும். மின் சிஜ் நூன் சாக்கினுக்கு பின்னாலே இஃபாவுடைய சீன் வந்திருக்கிறதுனால இஃபா செஞ்சு ஒன்றா செஞ்சு ஓதணும். மின் சிஜ்ஜிலின் ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல். சிஜ்ஜீலின் ஃப ஒரு எழுத்து தான் எடுத்துக்கணும், தான் உனக்கு ரேசா புரியும். சிஜ்ஜீலின் ஃப தன்வீனுக்கு பின்னால் இஃபாவுடைய ஃபா வந்திருக்கு, இஃபா செஞ்சு ஒன்றா செஞ்சு ஓதணும். ஃபஜஅலஹும் க ஃபஜஅலஹும் காஸ்பின்னு சொல்லக்கூடாது. க மீம் சாக்கினுக்கு பின்னால் பா மீம் அல்லாத எழுத்து வந்திருக்கிறதுனால பேரை கேட்டால் இல்ஹார் ஷஃபவி ஒன்றா செய்யக்கூடாது. அஸ்ஃபிம்ம தன்வீனுக்கு பின்னால் இதுகாம் பில் ஒன்னாவுடைய மீம் வந்திருக்கிறதுனால ஒன்றா செஞ்சு இதுகாம் செஞ்சு ஓதணும். மஅகூல் அல் மத்துல்லாரில் லிசுக்கூன். ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி பார்த்துக்கிட்டு நாளைக்கு ஓதி ஒரு ஆயத்தை ஓதி இன்னும் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் சட்டத்தை சொல்லிடணும் அந்த ஆள். அடுத்த ஆள் அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தضلீல் ஓதிட்டு சட்டத்தை சொல்லணும். அடுத்த நபர் வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல் சட்டத்தை சொல்லணும் ஓதிட்டு. சட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஓதணும், ஓதிட்டு சட்டத்தை சொல்லணும். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் இப்படி ஓதணும் முதல்ல, அப்புறம் சட்டத்தை சொல்லணும் தன்னாலே. ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல் ராத்தில் உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓதி பார்த்து நான் சொல்கிறேன் நீ கேளு, நீ சொல்ல நான் கேட்குறேன் அப்படின்னு பயிற்சி பெறணும். போங்க.